ஹாய் கைஸ், நம்ம தமிழ் வச்சு பிளாக் லெவலில் எபிசோடு 52 தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து போன எபிசோடு 51 பார்த்தீங்கன்னா எண்டுன்னு நினச்சி சொல்லிட்டேன். ஏன்னா அங்கே இருந்தது அப்படி தான், சீசன் 2 வந்து 52ன்னு போட்டிருந்தது. ஸோ நான் வந்து இதான் எண்டு போல் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் கூகுளில் செக் பண்ணால் 52 எபிசோடு வருது ஃபர்ஸ்ட் சீசன்லேயே. ஸோ இதுதான் லாஸ்ட் எபிசோடு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்களை போய் பார்த்துடலாம். அடடா, பொண்ணுங்களும் இங்க ரொம்ப அழகா இருக்காங்களே. இங்க பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அங்க நிறைய அழகான வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க? என் கூட ஸ்பெஷல் மேஜிக்ல வாங்க, ஒரு சின்ன ட்ரிப் உங்களை கூட்டிட்டு போறேன். அட என்னாச்சு? பார்க்க கூடாது எதையோ பார்த்த மாதிரி இப்படி பயந்துருக்கீங்க? சொல்லலாம் நினச்சி பின்னாடி நிற்க போறாருன்னு. உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க? வாய மூடுறா, நாம சீக்கிரமா கிட்டனுக்கு போகணும். ஸ்பெஷல் மேஜிக்க போடு. இன்னைக்கு லீவுன்னு தானே சொன்னீங்க? உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இந்த கேள்வி கேட்கறது தப்பு. நான் டே ஆஃப் உனக்கு வேலை இல்லாதப்ப கொடுப்பேன். ஒருவேளை வேலை நம்ம சிறப்பா செய்வோம். போர்ட்டல சீக்கிரமா ஓபன் பண்றேன், இல்ல உன்னை அடிச்சு என்ன கொல்லணுமா? கொன்றவா, நாம உடனடியா அந்த இடத்துக்கு சீக்கிரம் போகணும். சொன்னா கேளு. நீ என்ன மிரட்டுறீங்க? சொன்ன கேளுங்க, நம்ம போலாம் வாங்க. அங்க போக துடிச்சிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது. சரி ஓகே, விடுங்க, நான் வரேன். கோல்டன் டான்ஸ் வந்துட்டாங்க. கோல்டன் டானுக்காக வந்திருக்கிறேன். இந்த அட்வான்ஸ் கார்டா குழந்தை பசங்க எல்லாம் என்ன எதிர்த்து போராடணும்னு வந்திருக்கீங்களா? ஏற்கனவே நாங்க கோவமா இருக்கோம். இந்த நேரத்துல எங்களை தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. இப்ப எம்பாரசிங்கா இருக்கு எனக்கு. லாகஸ் பாத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நானும் வேலையை கலாய்க்கிறான். முட்டாள்தனமா இதுல தலையிடுற வேலை வச்சுக்காத. அவன் எனக்கு தான் சொந்தம். அங்க இருக்கவங்களும் அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்க எதை வச்சுட்டு போறாங்க? அவங்க சொல்றதெல்லாம் நீ ஏன் கேக்குற? அப்படியா? நீ உன்னோட ஆளுங்களை எப்படி பாதுகாக்கிறேங்கறத இப்ப நான் பாக்குறேன். ஆரோஸ் பெல் ஜாலியாக ஃபைட் போடுது. ஒயிட் மேஜிக் ஷிஃப்ட் ஒயிட் பாவ். அதாவது இவன் மேஜிக் கூட அது மிக்ஸ் ஆகுது. என்னது இது? இம்பாசிபிள். இது எப்படி நடந்தது? இவனால எப்படி வேகமா தடுக்க முடியுது? பேரியரை வேற உடைச்சிருக்கான். என்னால இவங்களை பாதுகாக்க முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இது என்னுடைய இடம். முதல்ல இவன் யாருன்னு எனக்கு தெரியணும். என்னால என்னையோ பாதுகாக்க முடியும், என் நண்பர்களையோ பாதுகாக்க முடியும். ஏதாவது இப்ப என்னோட உதவி உனக்கு கண்டிப்பா தேவைப்படும் லாகஸ். அந்த சின்ன பையன் என்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆக்கிட்டான். அவனை நானே ஒரு கை பாத்துறேன். நீ என் வழியில குறுக்க வராத. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், அவன் எனக்கு சொந்தம். என் வழியில நீ வராம இது வேறையா? எனக்கு தான் சொந்தம். இல்ல இவனுங்களே ஆக்சுவலி செத்துறானுங்க போல. சரியான முட்டாளங்களா இருக்காங்க. அங்க பாத்தீங்களா? அந்த டஞ்சனுக்குள்ள இவனை முறை பார்த்தப்ப எனக்கு இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பையன் என்ன இவ்வளவு வேகமா வளர்த்துக்கிட்டு இருக்கான். என்ன வயசானவங்க மாதிரி நினைக்க வைக்காத. ஏதோ எனக்கு பிறந்த குழந்தைங்க வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கு. அப்பா மாதிரியே ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இவங்க அப்படியெல்லாம் எல்லாமே மாறி போச்சு. என் ட்ரெஸ் எல்லாம் என்னையே வாஷ் பண்ண சொல்றாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க மேல அடிக்கிற ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. வெங்காய ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. லைட் ஹவுஸ் ஆயில். இது ஸ்டீல் கிரியேஷன் மேஜிக். பியர்ஸ் பை தி லைட். அடடா, அவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் நான் இப்படி பண்றாங்க? அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. இதுதான் நமக்கான சரியான நேரம்.
அவனோட மேஜிக் எங்க எல்லாரையும் ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்கு. எங்க வேலையை எங்களால செய்ய முடியல. இது ஸ்லைம் கிரியேஷன் மேஜிக் மியூக்கஸ் நைல். இது ரொம்ப பயங்கரமான ஸ்பெல். இந்த மேஜிக் யார வேணாலும் வீக் ஆக்கும், யார வேணாலும் பிடிக்கும். உன்னால இதுல இருந்து ஈஸியா தப்பிக்க முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டடா கண்ணா. உன்ன மாதிரி ஒருத்தர் சிக்கி தவிக்கும் போது பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே ஆள் தெரியாம மோதுறத நிறுத்து கண்ணா. இது ரொம்ப டஃப்பான ஸ்பெல்லுன்னு நினைக்கிறேன். யாரு இவன் நம்ம போட்டலோட அண்ணன் நினைக்கிறேன். வச்சிருந்தாலும் சரி, அது எதுவோ எனக்கு எதிராக செயல்படாதுன்னு தெரிஞ்சுக்கோ. இது என்ன மாதிரியான அட்டாக்கு, என்ன மாதிரியான ஸ்பெல்? இது ஸ்பேஷியல் மேஜிக் தானே? இப்படி விட்டுச்சு. இதான் பிரச்சனையே. இந்த ஸ்பெல்ல நான் போட்டா என்ன சுத்தி இருக்கிற எல்லாம் அழிஞ்சிருது. பாவம், இது திரும்ப கட்டணும். அவங்கள நினைச்ச பாவமா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா இவன் தான் கோல்டன் டவுனோட லீடரா இருப்பான்னு நினைக்கிறேன். இவனா எல்லாரும் ஆனா புகழ்ந்து இங்க எதுக்காக நின்னுக்கிட்டு இருக்கான்? ரொம்ப பயங்கரமா இருக்கான். அவனோட கிரிம்வார் வேற ஓபன்ல இருக்கு. இவன் மேஜிக்கை எப்படி யூஸ் பண்றான்? ஆனா எனக்கு இங்க வேர்கள் படறதுதான் கிளியரா தெரியுது. இவன் மந்திரத்தை வச்சு மரத்தை வளர வைக்க முடியுமா? பரவாயில்லையே, இது நல்ல விஷயம் தானே. ஆனா இந்த மேஜிக்கை வச்சு மொத்த சிட்டியையும் காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தோணல. ஏய் அது டச் பண்ணதே ஏதாவும்னு நினைக்கிறேன். இவன் மக்களோட மேஜிக்கை அப்சர்வ் பண்றானா? ஆனா நான் ஏன் இத தேவையில்லாம போய் தொட்டுட்டேன்? எல்லாரும் நல்லா கேளுங்க. நான் ஜெனரல் லோட்டஸ் பேசுறேன். இங்க எனிமி கேப்டன் கோல்டன் டவுனை சேர்ந்தவன், எனக்கு சொந்தமானவன். அவனை என்கிட்ட விட்டுருந்தா அவன் மேஜிக் பவரை ரொம்ப அளவுல எடுத்துக்கிறான். அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம். நல்லா கேளுங்க, ஜாக்கிரதையா இருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கோல்டன் டவுனை சேர்ந்தவன் மிகப்பெரிய மேஜிக் அட்டாக் நிகழ்த்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன பண்றது? ஓடிடுவா? நேரம் நம்ம கையில இருக்கு. இப்ப இன்னொரு மரம் இங்க வளர்ந்து நிற்பாங்க. மொத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிடும் போல. நல்லா இருக்கு. எல்லாரும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இது மிக்சர் போல இது. கோல்டன் டவுனை சேர்ந்தவன் இப்படிப்பட்ட மேஜிக்கை வச்சு இவர்கிட்ட மோதலான்னு வேற ஒரு ஆசை விட்டாரு. வேர்ல்ட் ட்ரீ மேஜிக், கிரேட் மிஸ்டல் டைன் ட்ரீ. க்ளோவர் கிங்டம்காக தான் நான் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். இதுதான் கைட்டனா? கொஞ்சம் இருங்க. ஓ, என்ன இவ்வளவு பெரிய மரம் இங்க திடீர்னு வளர்ந்துருக்கு? இப்படி ஒரு மரம் இந்த இடத்துல வளர்ந்துருக்கு. அதே பெரிய பெரிய படம் எல்லாம் இருக்கும். போதும், 2 முட்டாளுங்களும் இதுக்கு மேல பேசாதீங்க. ஷைனி ஸ்பெல்ல கேப்டன் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க என்ன சொல்றீங்க? இது உண்மையான ஸ்பெல்லா? அவங்க நம்மள மாதிரி இல்ல. அப்படியா? அப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாமே. இல்ல, அங்க சண்டை எப்படி போயிட்டு இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். கேப்டன் ஷைனியும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் இப்பவே கிளம்பி போறேன். மக்களுக்கு ஏதாவது தேவைன்னா செய்யுங்க. யாரும் செத்துடாதீங்க, சரியா? ஒரு கேப்டன் ஒரு ரகத்துல இவர் எப்பவுமே இப்படிதான். அழகு ஃப்ரூட் இருக்க மாதிரியே இல்ல. ஆஸ்டாக்கு அடிபட்டு இருக்கு. சாமிக்கு பசி எடுக்குது. ஆனா எப்படி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா பாரு. இது கொஞ்சம் கூட நல்லது இல்ல. பசி வந்து சொல்லு வருமா? நல்லது. புதுசா பேட்டில் ஃபீல்ட்ல இந்த அளவுக்கு ஒரு பவர் இருந்ததுன்னா உண்மையாவே அது நல்ல விஷயம் தான். ஆனா இது எல்லாத்தையும் கடைசியில நான் தான் கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கும். மொத்த ஆர்மியையும் காலி பண்ணிட்டானுங்க. நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். இது நடந்திருக்க கூடாது. எப்படி அவன் எல்லாரையும் காலி பண்ண எனக்கு தெரியல. நான் சும்மா விட மாட்டேன். எவ்வளவு பேராசை உனக்கு இருக்க கூடாது அப்படியா? இது உனக்கு கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. என் கையாடி போட்டு இருந்தாலும் நான் சண்டை போடுறது நிறுத்தணும். அடப்பாவி. Hey guys, வாங்க நீங்க எல்லாரும் நம்ம சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடலாம்.
காலை சண்டை ஓட்டுனுக்கிறேன். உங்களுக்கு எதுவும் அடி எதுவும் படல? வாங்க, நான் புடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, நான் உங்களை மறக்க மாட்டேன். நாங்க மேஜிக் நைட்ஸ், எங்க டியூட்டி இதுதான். சிட்டிசன்ஸ் எல்லாத்தையும் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போனோம்ல. ஹே, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு காஃபி ஷாப்க்கு அவ போலாமா? போயிட்டாடா. என்ன சொல்ற பேபி? அடைச்சா மதிக்கவே இல்ல. அழக்கூடாதுரா. என்னது இது? அந்த இடத்துல எவன்டா சண்டை போட்டுட்டு இருக்கான்? ஒன்னும் புரியலையே. யூனோ கண்ணுக்கே அவன தெரியல. அவ்வளோ ஸ்பீடா. அது யூனோ. அவன் மட்டும் கத்துறா பாரு. அவ்வளோ ஸ்பீடா ஃபைட் போயிட்டு. வாய் பேசுறவன் தான் வாயிலே வாங்குறான். ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். பயங்கர வித்தக்காரனா இருக்கான். எயிட் ஷைனிங் ஜெனரல்ஸ்ல ஒருத்தரா இருந்துட்டு நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். ஜென்ரலேவா? மேஜிக் முன்னாடி நீ சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே இல்ல. எனக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கான். பேட்டில் ஃபீல்ட்ல பியூட்டிக்கு எங்க இடம்? இதுல யாரு ஸ்ட்ராங்கோ அவங்க ஜெயிப்பாங்க. அது எனக்கு நல்ல பில்லு குத்துற மாதிரி குத்திட்டாரு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்னடா கொடுத்த பில்டப் இவ்வளோதானா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அப்பாவே யோசிச்சேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஸ்தா ஆஸ்தா சேர்ந்தப்பதான் இவனும் மேஜிக் நைட்ல சேர்ந்திருக்கான். உடம்பு ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. இந்த கெடப்ல நீ இங்க என்ன பண்ற? ரொம்ப அசிங்கமா இருக்க. கோல்டன் டவுன்ல எலைட்டுக்கு எவ்வளவு சீக்கிரத்துல போயிருக்கான். பிளாக் புல் அளவுக்கு இவன் இல்லைனாலும் இவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். கண்டிப்பா இவன் பாப்புலராகவும் இருப்பான். இவ்வளவு அடிபட்டிருக்குன்னா ஏதோ ஒரு சண்டையை முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பார்த்துருந்தா யூனோ இந்த வாய்ப்பு வந்துடும். நான் உங்ககிட்ட தூக்க மாட்டேன். அத மறந்துடாத ஆஸ்தா. அவனோட ஸ்மைல் எவ்வளவு சூப்பரா இருக்கு. அவன் கூட சேர்ந்து 100 பால் ரைஸ் நான் சாப்பிடுவேன். நான் மட்டும் இல்ல, உன்னை பார்த்தாலும் தெரியுது நீ செம்ம பவர்ஃபுல்லா மாறிட்ட போல இருக்கே. ஆனா நானும் தூக்க மாட்டேங்கண்ணா. என்ன புரியுதா? அப்ப கோல்டன் டவுன்ல இவன் எலிட் ஆயிருக்கான். ஆளும் நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்கான். பவர்ஃபுல் மேஜிக்கும் வச்சிருக்கான். பரவாயில்லையே. ஆனா இவன் எதுக்காக ஆஸ்தா கூட காம்படிட் பண்ணணும்? அவன் பிளாக் புல்ஸ சேர்ந்த பையன். எல்லாத்தையும் விட முக்கியமா அவன்கிட்ட ஜீரோ மேஜிக் தான் இருக்கு. So, தெரியாத எதுக்காக? ஃப்ரெண்டுன்ற ஆனா இவங்க ரெண்டு பேரும் நல்ல ரைவல்ஸா இருப்பாங்கன்னு தோணுது. ஓ நீ இங்கதான் இருக்கே யூனோ. நல்ல வேளை உனக்கு அடி எதுவும் ஐயோ இவன் பாஸ்ட் பொலிவானே. ஐயோ என்னாச்சு ஆஸ்தா? இங்க பாரு, இந்த மாதிரி பண்ணும்போது உனக்கு வலிக்குதா? ஐயோ டே. ஓகே சாரி, உன் மேல அக்கறை இருக்கிறதால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். உன் கார்டை எப்பவுமே நீ விடக்கூடாது. கவனமாரு. புரியுது. உன்னை இமிடியேட்டா நான் ஹீல் பண்றேன். எனக்கு கண்டிப்பா சரியாயிடும். வில்லேஜஸ் எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. ஓஹோ, நான் இவ்ளோ ஃபார்வர்டா ஐயோ மாத்தி மாத்தி பொங்குதுங்களே எல்லாம். சாரி. இங்க பாருங்க, இப்போ இதெல்லாம் டீல் நான் ஒருத்தி தானே இல்லைங்க. மிமோசா போலாம். யூனோ நீ ஆஸ்தா கூட வேற என்ன கையில கட்டுப்பட்டு சண்டை போடுறது கஷ்டமான விஷயம். நீங்க எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கீங்கன்னு தெரியுது. நீங்க தாராளமா போகலாம். பை ஆஸ்தா. ப்ளீஸ் பத்திரமா இரு. ஓகே பை பை. மரத்தையே உடைக்கிறான். சரி, நல்லாவே சண்டை போடுற. உன்ன ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். நீதான் கோல்டன் டானோட கேப்டனா? நான் உன்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். உண்மையாவே உன்கிட்ட பயங்கரமான மேஜிக் எல்லாம் இருக்கு.
கொஞ்சமாக உன்னோட நான் பயமுத்துறமா magic பார்த்து பேசுகிறேன் impress அங்கே ஆகுற அசரவே அளவுக்கு பெருசா மாட்டேன். எதுவும் இல்லையோ. இனிமே அதை அப்கிரேட் கூட பண்ண முடியாது. ஏன்னா உன்னையும் உன் ஆட்களையும் நான் கொல்ல போறேன். பயம் இருந்தா இங்கிருந்து ஓடிடு. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவேன்? டைமண்ட் சோல்ஜர்ஸ் என்னைக்குமே பயந்து ஓடுனதா வரலாறே கிடையாது. நாங்க போக மாட்டோம். ரெட் கிளே கிரியேஷன் மேஜிக், பிரில்லியன்ட் ஆர்மர், இதே ஆப்பிளரே. இதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இது உனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்திருக்குமே. என்ன உன்கிட்ட மேஜிக் இல்லாம போயிடுச்சா? மாட்டிக்கிட்டியா நீ? தம்பி அந்த அசையே இல்லை. வேர்ல்ட் ட்ரீ மேஜிக், மிஸ்டர் டெயின் சீட். உனக்கு இது ஒண்ணுமே பண்ண பெருமையான முடியல. தருணம். உன்னோட மேஜிக்க க்ளோவர் கிங்டம்காக நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். கதையாக்கி டைமண்ட் ஆம்புஷா இவ்வளவு நேரம் மறைஞ்சிருந்து என் மேட்சுக்கு பத்தி ஸ்டடி பண்ணிருக்கான். யாமி, ஆமா, அதான் என்னோட பேரு. ஃபெதர் மூஞ்சி, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். கோல்டன் Feather டோன் கேப்டன் மூஞ்சி, அடிச்சிட்டா வெட்டிக்கிளி. கண்டிப்பா அதுல பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்த முடியும்னு நினைச்சேன். ஆனா அது தப்புன்னு புரிஞ்சிருச்சு. இவனுக்கு எதிராக சண்டை போட வேண்டிய வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் போன முறை பார்த்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இந்த வயசானவனை விட்டுருங்கடா. ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க? நீ எனக்கு கைமாறு செய்ய வேண்டியது இருக்கு, மறந்துடாத பெஞ்சன்ஸ். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி யாமி. அப்படின்னா கீயை யூஸ் பண்ணி தானே இதை பண்ண? ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஏய் ஓல்டு டைமண்ட் காய், இங்க பாரு. நீ சரண்டர் ஆக ரெடியா இருக்கியா? என்ன இப்படி பேசுற? ஏன்னா நீ மறந்துட்டியா? இங்க கொஞ்சம் பாரு, இது ஞாபகம் இல்ல உனக்கு? ஏய் இதெல்லாம் பார்த்து மயங்கறாள நானு. உன்னை 2 துண்டாக்குறேன் பாரு. அச்சச்சோ, சண்டை போடலாமா? வா மோதி பார்க்கலாம். இது ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷன் நினைக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த டைமண்ட் வேலை தான் நான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். வரட்டா? ஏண்டா என்ன இதான் கொஞ்சம் அவரு கூட சொன்னாரு யோசிக்காம கிளம்பு. இப்படி பண்ணிட்டான். அதுதான் போயிட்டானே, இனிமே என்ன இருக்கு? இங்க நாம 2 பேர் தான் கடைசியா தனியா இருக்கோம்னு நினைக்கிறேன். நாம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு பெஞ்சன்ஸ். உங்ககிட்ட நேரம் இருக்கா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட வேர்ல்டு ட்ரீ மேஜிக் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குப்பா. ப்ளீஸ், எனிமீஸோட மேஜிக்க பத்தியும் நாம கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஆமா, இந்த வேர்ல்டு ட்ரீ மேஜிக் இருக்கே, இது உன்னோட ஸ்பெஷலா? வேற எதுவும் இல்லையா? ஐம் சாரி, ஆனா நீ என்னமோ சொல்ல வர யாமி, அது என்னது? அப்புறம் எனக்கு எப்பவுமே கட் இன்ஸ்டிக்ட நோக்கி போய் தான் பழக்கம். வாஜன்ஸ், உனக்கு பிரச்சனை இல்லைன்னா அந்த மாஸ்க கழட்டுறியா? அந்த மாஸ்க வெளியில எடு. டவுட்டா? இந்த எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. இவனை சொல்கிற மாதிரியே இவனுடைய வரப்போகிற இது அது. ஏன்னா ஃபஸ்ட்டு அது பார்த்துட்டோம், இப்போ இவனுடைய ஆட்டம் அது இந்த காலத்தில் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வச்சு செஞ்சான். அதுவும் சீஃபே அவன் தானே அவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தவனே அசால்ட்டாக ஒரே அடியில் முடிச்சுட்டு போயிட்டான். வரவங்களாம் அப்படி தாங்கிறானுங்க. அதுவும் முக்கியமாக இந்த டைமண்ட் கிங்டமில் வந்து வரவங்க எல்லாருமே அப்படி தான். ஓவர் பில்டப், ஓவர் வாய் பேசுறது, ஆனால் பார்த்தா ஒரே புஸ்குன்னு போயிடுறது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே தான் வந்து வாங்கி கட்டின்னு திரும்ப போகிறாங்க. இதுக்கு ஏன்டா வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவருமே செம்மையாக பண்ணாருங்க இந்த கேப்டன். அதே மாதிரி யாமி வைக்கிற பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக சூட் ஆகுது. காளான் மண்டை, பெதர் மூஞ்சி, வெட்டிக்கிளி. ஸோ பெதர் மூஞ்சி அவரே வச்சுக்கிறேன் நான். அவருமே இன்னைக்கு மாஸ் பண்ணார். இத்தனை நாள் இவர் இந்த அளவுக்கு வந்து மேஜிக் பண்ணி நம்ம அவ்வளோ பார்க்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். செம்மையாக இருந்தது. ஒரு மரம் போட்டு மொத்தத்தையும் இது பண்ணிடலாம் போலகுது. அதுமாதிரி பிடிச்சாலும் டேஞ்சர் தான். விதையை அப்படியே வயிற்றுக்குள்ளே வச்சு விதைக்க வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிடுறாரு. வேறு மாதிரி இருக்குது. இப்போ லாஸ்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா யூனோவை பார்த்து வாயை பொழந்தான். என்னோட இவ்வளோ பவர், இவ்வளோ இதுவாகிட்டுக்கிறீங்களேன்னு. சப்போஸ் வந்து அந்த மிட் நைட் சன் அங்கே ஃபைட் நடக்கிறப்போ யூனோ லாஸ்ட்டாக பார்த்துன்னா வச்சு யூனோ இப்படி வாய் போந்துருவோம். இவன் என்னடா இவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்றது இன்னும் தெரியல. அப்படி தெரிய வரப்போ யூனோக்கு கொஞ்சம் ஷாக் இருக்குன்றது தான். அதுமாதிரி கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இவனுக்கு புதுசாக இருக்க பவர் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் இப்படி தான் இருப்பான், சுடுமுஞ்சாக இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்து ஸ்மைல் பண்ணால் எல்லாருக்கும் ஷாக். இவன் சிரிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி க்யூட்டாக நல்லா இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களுக்குலாம் வேலையே இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு.
பெதர் மூஞ்சி அவரே முச்சிருப்பாரு போல இருக்குது. இன்னும் என்ன இவங்க இருக்க எல்லாரையுமே இதே மாதிரி சிறைவு போட்டு ஒரு மரத்தை போட்டு அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருப்பாரு போல. அவரே போதும் தான் தோணுச்சு. ஆனால் யாமி வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்குது இவரை. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு உள்ள கருப்பாடு இருக்குன்னு சொல்லி நம்ம விசிட் கிங் இது பண்ணுறப்ப இவர் மேலே தான் டவுட் வந்துச்சு. இவர் தான் மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு, இவராக தான் இருப்பாரு. பார்த்தா வேற ஒருத்தன் தான் இருந்தான். இப்போ திரும்ப யாமி வந்து அதே இது மிட் நைட் சன் அவரை இது பண்ணிட்டு இதை காட்டுறப்போ திரும்ப எனக்கு அந்த டவுட் வருது. ஒரு வேளை சம்மந்தம் இருக்குமோன்ட்டு. இது என்னமோ ஒரு இதுவாக மறைவாக வச்சுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இது எப்படி போகுது. ஆமா, என்னதான் நல்லது பண்ணாலும் எனக்கும் அவர் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தாலுமே ஒரு வில்லத்தன ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு அவர்கிட்ட. அது இல்லாம சுத்தி இருக்கிற எல்லாருமே புடிச்சுட்டாங்க. இனிமே ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியல வந்தவங்கல்ல. அப்போனா இன்னும் மெயின் ஆள் வந்தாதான் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன். இந்த அடியாள் மாதிரி இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, பெருசா ஒண்ணுமே இல்லை, டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு வந்து அந்த இதில் வந்தான் பாருங்க, ஒரு டைமண்ட் ஃபுல் டைமண்ட். அவன் வந்திருந்தா கூட கொஞ்சம் டஃப் குத்துருப்பான்னு நினைக்கிறேன். இவங்க அது கூட இல்லை. எனக்கு அவன் பெருசாக தெரிறான். இப்போ ஏன்டா நீங்களாம் சீஃப்ன்றீங்க இதுன்றீங்க பெரிய ஆளுன்றீங்க, உங்களோட அவனே அவ்வளோ போறானேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் மெயின் ஆளுக்குள்ள அவன் மோதலை அன்னைக்கு. சப்போஸ் அவன் வந்திருந்தா கூட இவங்க எல்லாமே கேப்டன்ஸு. ஸோ அதனால இவங்க சமாளிச்சுட்டு இருப்பாங்க ஈஸியாக தான் தோணுது. என்னதான் பண்ணாலும் இவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ ஆமா, எல்லாம் பவராக தான் இருக்காங்க. ஏதோ அவ்வளோ பேர் வந்தாங்களா கும்பலா, சரி பயங்கரமா இருக்க போகுது அப்படிலாம் நினச்சி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தா, அஸ்டா கூட அந்த காலை வச்சுட்டு ஒருத்தனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்களாம் சும்மா இதுதான் அடியாள் மாதிரி தான். இவங்களுக்கு சின்ன பசங்க இது மாதிரி தான். அது ட்ரைனர் அப்படி அப்படி அந்த இதுதான். பட் பெரிய ஆளுங்க கூட மோதல் பார்த்தீங்கன்னா இவனாவே எவ்வளோ அசால்ட்டாக முடிக்கிறப்போ கேப்டனுங்கிறாங்கன்றப்போ அவங்களுக்கு எவ்வளோ அசால்ட் இது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து கரெக்டாக தான் முடிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து போன இதுலேயே வந்து என்னடா இது ஒரு ஃபைட் ஆரம்பித்து எண்டில் இப்படியா முடிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு புலம்பிட்டே தான் முடித்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முடித்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்த பிரச்சனையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக சஸ்பென்ஸ் வச்சு முடிச்சிருக்காங்க. யாமியா இவர் சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட முடிச்சிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஒரு எண்டாக இருந்துச்சு. போன எண்டில் என்னடா அது இப்படி முடிக்க மாட்டாங்களே எதுவுமே தோணிட்டு இருந்துச்சு. அது இவ்வளோ கரெக்டாகுது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.